ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாஃப்டாக மைசூர் பாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 kg கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 கப்ஸ் வருது. அதுக்கு ஈக்குவலாக தான் சுகர் போடணும். அந்த 3 கப்ஸ் கடலை மாவை நல்லா சல்லடையில் குருணை இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு வடைச்சட்டியில் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கப் கடலை மாவுக்கு 3 கப் சுகர் எடுத்திருக்கேன். அளவான சர்க்கரை தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. பாகு காய்ச்சறதுக்குள்ளே கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். நான் 1 கப் ஆயில் எடுத்திருக்கேன். தென் 1 கப் பார்த்திங்கன்னா நெய் எடுத்திருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீட்ரு வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாவு வந்து நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வருது. இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஜீரா பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அதுதான் இதோட இது. ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவு எடுத்து சர்க்கரை தண்ணியில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கணும். கட்டி வராமல் கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஜூடி ஏறி அந்த சர்க்கரை பாகு அந்த கடலை மாவு எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே வரணும். நெய் ஆட் பண்ணி அது கொதி வந்துகிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ நெய் எவ்வளோ எண்ணெய் நெய் அவ்வளோ ஆட் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, ரீஃபைண்ட் ஆயிலாச்சும் யூஸ் பண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியில் அந்த இதில் எல்லாமே ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் எவ்வளோ அதிகமாக ஊற்றுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் பக்கம் நான் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். நல்லா சாஃப்டாக எப்படி வந்துருச்சுன்னு. இன்னி கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்னி கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி திருப்பியும் மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற கேப்பில் ஒரு பிளேட்டு இல்லை நீங்கள் ஏதோ ட்ரே வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் இல்லாட்டினா நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சு அதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஈவன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1 hour பக்கம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கமுத்தி பார்த்திங்கன்னா அழகாக வரும். பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். டூ சப்போர்ட் அண்ட் ஃபாலோ மீ. பார்த்திங்களா, கட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா, அந்த கலர் நான் எவ்வளோ இருந்தாலும் தான் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் பண்ணுங்கள். பார்த்திங்களா, எங்கள் குட்டீஸ்க்கும் பிடிச்சது பாருங்கள். சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பை.